நான் யூஎஸ்ஏல இருக்கேன். இந்த இடத்துல இருந்து கார்ல ஒரு அழுத்தினா 8 மணி நேரத்துல இந்தியா பாகிஸ்தான் T20 வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கக்கூடிய நியூயார்க் ஸ்டேடியத்துக்கு போயிடலாம். ஆனா மற்ற எல்லாரும் மாதிரி நான் டிவியில தான் மேட்ச் பார்க்க போறேன். ஏன்னா டிக்கெட் சேல்ஸ்ங்கிற பேர்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு நடந்தது டிக்கெட் சேல்ஸே இல்ல, டிக்கெட் ஸ்கேம். அது எப்படி டிக்கெட் ஸ்கேம் பண்றாங்க சொல்றேன். யூஎஸ்ஏல கிட்டத்தட்ட 50 லட்சம் இந்தியன்ஸ் இருக்காங்க. சொல்லவே வேண்டாம், எக்கச்சக்கமான பேர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் தான். இவ்வளவு கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருந்தும் ஸ்டேடியம்ல போய் லைவா மேட்சை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு யூஎஸ்ஏல காம்படிட்டிவ் கிரிக்கெட் இருக்கா அப்படின்னா கிடையாது. யூஎஸ்ஏ டீமே ஒரு கத்துக்குட்டி டீம் தான். எப்போவாச்சும் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெஸ்ட் இண்டீஸுக்கு இந்தியா டூர் வர்றப்போ ஒரு 2 T20 மேட்ச் இல்லைன்னா ஒரு T20 மேட்ச் மட்டும் யூஎஸ்ஏல இருக்கிற ஃப்ளாரிடாக்கு வந்து விளையாடுவாங்க. அந்த லெவலோட சரி. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லாம் யூஎஸ்ஏல பாக்குறது பெரிய கனவு தான். அதுவும் இந்தியா பாகிஸ்தான் T20 வேர்ல்டு கப் மேட்ச் யூஎஸ்ஏல நடக்கிறதெல்லாம் கற்பனைக்கு கூட எட்டாத கனவு. அந்த கற்பனைக்கு எட்டாத கனவு இந்த வாட்டி சாத்தியமாச்சு T20 வேர்ல்டு கப் மூலமா. எஸ், T20 வேர்ல்டு கப் இந்த வாட்டி வெஸ்ட் இண்டீஸ்லயும் யூஎஸ்லயும் தான் நடக்க போகுது. இந்தியா இங்க வந்து விளையாட போறாங்க அப்படின்னதும் நாங்கெல்லாம் குஷி ஆயிட்டோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்சே யூஎஸ்ஏல தான் நடக்க போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்ததும் படு குஷி ஆயிட்டோம். ஜூன் 9, 2024 இந்தியா பாகிஸ்தான் லீக் மேட்ச் நியூயார்க்ல நடக்க போகுது அப்படின்னு ஸ்கெடியூல் வந்ததும் டிக்கெட்டை தூக்குறோம், நியூயார்க்கை தாக்குறோம் அப்படின்னு டிக்கெட் புக்கிங்க்கு ரெடி ஆயிட்டோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் உட்பட இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு ஐசிசி டிக்கெட் புக்கிங்க்கு பேலட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அது என்ன பேலட் அப்படின்னா, நார்மல் ஆன்லைன் டிக்கெட் சேல்ஸ்க்கு முன்னாடியே வேர்ல்டு கப் மேட்ச் நேரில் பார்க்குறோம், லைவா பார்க்குறோம் அப்படின்னு பயங்கர கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபேன்ஸுக்காக கொண்டு வந்த கான்செப்ட். அதாவது ஐசிசி வெப்சைட்ல போயிட்டு நம்ம பேரு, இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பரு இதெல்லாம் கொடுத்துட்டு எந்த மேட்ச்சுக்கு டிக்கெட் வேணும், எத்தனை டிக்கெட் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டோம்னா வர்ற அப்ளிகேஷன்ல இருந்து கணிசமான அப்ளிகேஷனை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, ரிஜெக்டும் பண்ணுவாங்க. நம்ம அப்ளிகேஷன் செலக்ட் ஆச்சுன்னா அந்த ரிப்ளை யூ ஆர் செலக்டட் அப்படின்னு நம்மளுக்கு மெயில் வரும்ல, அந்த மெயிலையே டிக்கெட் புக் பண்றதுக்கான லிங்கையும் அனுப்பிச்சிருவாங்க. நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலான ஆன்லைன் டிக்கெட் சேல்ஸுக்கு முன்னாடியே இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனை போட்டு வச்சேன். நினைச்ச மாதிரியே என் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு. சரி பரவாயில்லடா, அப்புறமா நம்ம நார்மல் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல யூஎஸ்ஏல வேற ஸ்டேட்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸு அத்தனை பேர் போட்ட அப்ளிகேஷனும், அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு போட்ட அப்ளிகேஷனுமே ரிஜெக்ட் ஆயிருக்கு. அங்கேயே லைட்டா பொறி தட்டிச்சு. ஜூன் 9 இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்க்கு பிப்ரவரியிலேயே ஆன்லைன் டிக்கெட் சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. டு பி ப்ரிசைஸ் February 23 மார்னிங் 9 o'clock. மினிமம் டிக்கெட் பிரைஸ் $60. $60 இந்தியன் ருபீஸ்க்கு 5,000 வச்சுக்கோங்களேன். அப் டு 350 வரைக்கும் போகலாம். அந்த $350 கேட்டகரி வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். $350 இந்தியன் ருபீஸ்க்கு 30,000 rupees. அதுக்கு மேல 500, 1000, 2000, 2500, 10,000 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். ஸோ நம்ம பட்ஜெட் $350. டிக்கெட் புக்கிங் நாளும் வந்தது. காலையிலே இருந்துச்சு, குளிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மங்களகரமா லேப்டாப்பை ஓபன் பண்ணி டிக்கெட் புக் பண்ண உட்கார்ந்தா, டியூ டு ஹெவி டிராபிக் நாங்க உங்களை வெயிட்டிங் ரூம்ல போடுறோம் அப்படின்னு ஒரு ஆன்லைன் ஆபீஸ் ரூம்ல உட்கார வச்சாங்க. ஒரு ஸ்லைடரோட, அதாவது இந்த லோடிங் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்லைடர்ல கொஞ்சம் கொஞ்சமா லோட் ஆகி அந்த ஸ்லைடர் முடியவும் நமக்கு டிக்கெட் புக் பண்ற விண்டோ ஓபன் ஆகும். 9 மணிக்கு உட்கார்ந்ததுல 9:15 ஆச்சு, 9:30 ஆச்சு, 9:45 ஆக போற டைம். ஆனா ஸ்லைடர் கொஞ்சம் தான் மூவ் ஆயிருந்துச்சு. சடனா கீழே பார்த்தா, நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு புக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் மூடிட்டு லேப்டாப்பை மூடிட்டு வேறு வேலையை பார்க்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டீசென்டான ஒரு வெர்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் டிக்கெட்ஸ், இட்ஸ் சோல்ட் அவுட். அடா பாவிகளா, ஸ்லைடர் இத்தினோடு தான் மூவ் ஆயிருக்கு, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு புக் ஆச்சு அப்படின்னு கடுப்பாயிருச்சு. பிகாஸ் ஸ்டேடியமோட கெப்பாசிட்டி 37,000. சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மேட்ச் நடக்க போற டைம்ல யாராவது மேட்சுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசேல் டிக்கெட் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு. ஸோ அதுல யாராவது டிக்கெட் போட்டாங்கன்னா நம்மளுக்கு அஃபோர்டபுள் பட்ஜெட்ல இருந்துச்சுன்னா நம்ம அதுல இருந்து வாங்கிட்டு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்கா தான் வேற வேலையை பார்க்க கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா எல்லா தேர்ட் பார்ட்டி ஆன்லைன் டிக்கெட் செல்லிங் பிளாட்ஃபார்ம்லயும் இந்த டிக்கெட்டை ரீசேல் பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல, அந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே
இந்தியா பாகிஸ்தான் T20 வேர்ல்டு கப் மேட்சுக்கு டிக்கெட் அவைலபிளா இருக்கு கொத்து கொத்தா. ஆனா எதுவுமே ஒரிஜினல் பிரைஸ் கிடையாது. $60 ஒரு மினிமம் டிக்கெட் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த $60 டிக்கெட்டை $800 போட்டிருந்தாங்க. $800. எல்லா கேலரியிலும் டிக்கெட் இருக்கு, எல்லா ஸ்டாண்ட்லயுமே டிக்கெட் இருக்கு. ஆனா எல்லா டிக்கெட் பிரைஸுமே 20 மடங்கு அதிகமா தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ டிக்கெட் புக்கிங் ஆரம்பிச்சு டிக்கெட் இல்லைன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரத்துல ஸ்டேடியம் ஃபுல்லா புக் பண்ணுவேன், நான் இந்த மேட்சுக்கு போல நான் விற்கிறேன் அப்படின்னு ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணுவாங்களா? கிட்டத்தட்ட 20,000 டிக்கெட் ஆன்லைன்ல அப்பவே ஓபன் ஆயிருச்சு. மேட்ச் ஆரம்பிக்க இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் எல்லா ஸ்டாண்ட்லயுமே இந்தியா பாகிஸ்தான் T20 மேட்சுக்கான டிக்கெட் அவைலபிளா தான் இருக்கு. $700, $800, $1000, $2000 இப்படிலாம் நீங்க பாக்குறது அதோட அந்த டிக்கெட்டோட ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா $60, $100, $200. இந்த டிக்கெட்டை தான் இப்போ தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்ல இவ்வளவு போட்டு ரீசேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்க புக் பண்ண இண்டிவிஜுவல்ஸ் நான் அந்த மேட்சுக்கு போல ரீசேல் பண்றேன் அப்படின்னு போட்டாலாம் இவ்வளவு பல்கான டிக்கெட்லாம் ஆன்லைன்ல அவைலபிளாவே இருக்காது. இவ்வளவு டிக்கெட் இப்போ வரைக்கும் அவைலபிளா இருக்கிற ஒரே காரணம் டிக்கெட் புக் பண்ற மேனேஜ்மெண்ட்டே திட்டமிட்டு போட்ட டிக்கெட் ஸ்கேம் தான். இப்படி டிக்கெட் ஸ்கேம் பண்ணி ஹை பிரைசஸ்க்கு டிக்கெட்டை விற்கிறதால இந்த இந்தியா பாகிஸ்தான் T20 மேட்சை நீங்க டிவியில பார்க்கும்போது நியூயார்க் ஸ்டேடியம்ல மேபி நிறைய எம்டி சீட்ஸ் கூட பார்க்கலாம். இல்லைன்னா ஒருவேளை ஸ்டேடியம் நிரம்பி கூட வழியலாம். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்டு கப் மேட்ச்ங்கிறது ஒரு பிளாக் பஸ்டர் மேட்சுங்க. இந்தியனா தான் இருக்கணும், பாகிஸ்தானியா தான் இருக்கணும். யூஎஸ்ல நிறைய பாகிஸ்தானிஸ் இருக்காங்க, நிறைய ஆப்கானிஸ், நிறைய ஸ்ரீலங்கன்ஸ், ஏஷியன் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நேற்று நேபாள் மேட்ச் நடந்துச்சு யூஎஸ்ஏல, நேபாள் வர்சஸ் நெதர்லாண்டு. அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாவே நேபாளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பார்த்துட்டு கமெண்டேட்டர்ஸ், பிளேயர்ஸ் எல்லாருமே ஸ்டன் ஆயிட்டாங்க. ஸோ நேபாள் ஆடுற ஒரு மேட்சுக்கே அவ்வளோ ஃபேன் கிரேஸ் இருக்குன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் யாருங்க பார்க்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஸோ ரமணா படத்தில் வர்ற டயலாக் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் எவ்வளவு நாளும் ஒர்த்து தான் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் டிக்கெட்டை வாங்கி இந்த ஹை பிரைசஸ் பகல்குள்ளே டிக்கெட்டை வாங்கி ஸ்டேடியம் நிரம்பி வழிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஸ்டேடியம் நிரம்பி வழிஞ்சா நீங்க பாக்குறதுல 1999 பேரு இந்த லெவலுக்கு இவ்வளோ பிரைஸ் கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கினவங்களா தான் நிச்சயமா இருப்பாங்க. யூஎஸ்ஏல கிரிக்கெட்டை இம்ப்ரூவ் பண்ண, கிரிக்கெட்டை டெவலப் பண்ண, கிரிக்கெட்டை யூஎஸ்ல வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்காக ஐசிசி ஒரு T20 வேர்ல்டு கப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஎஸ்ஏ கிரிக்கெட் போர்டுக்கு கொடுத்தா இவனுங்க என்னடான்னா டிக்கெட் ஸ்கேம் பண்றத வேற லெவல்ல கொண்டு போயிட்டானுங்க. இதெல்லாம் ஐசிசிக்கு தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாம நடந்துச்சா, ஐசிசியும் இந்த பகல் கொள்ளையில ஒரு பார்ட்னரா அப்படிங்கிறது ஆண்டவனுக்கே வெளிச்சம்.